Question number 1. பின்வருவனவற்றை காரணிப்படுத்துக. Factorize the following expression அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். 2a squared plus 4a squared into b plus 8a squared into c. ஸோ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ கொஸ்டின் அப்படியே நான் எழுதியிருக்கேன், திருப்பி எழுதியிருக்கேன். இதை காமனாக வந்து 2a ஸ்கொயர்டை நம்ம வெளியில் எடுக்கலாமா? இதிலே 2a ஸ்கொயர்டு வெளியில் எடுக்க முடியும், இதிலே 2a ஸ்கொயர்டு வெளியில் எடுக்க முடியும். ஸோ 2a ஸ்கொயர்டு நான் வெளியில் எடுத்தேன்னா ரிமைனிங் இங்கே என்ன இருக்கும்? இந்த இடத்துல 1 ப்ளஸ் 2a ஸ்கொயர் வெளியில் போயிடுச்சுன்னா ரிமைனிங் 2b ப்ளஸ்ஸு இங்கே c 4c இருக்கும். ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ ஆன்சர் என்ன? 2a ஸ்கொயர்டு இன்ட்டு 1 ப்ளஸ் 2b ப்ளஸ் 4c. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், ab மைனஸ் ac மைனஸ் mb ப்ளஸ் mc அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து காமனாக இருக்கிறது இது ரெண்டில் காமனாக ஏ இருக்குது, இது ரெண்டில் காமனாக எம் இருக்குது. ஸோ இதே செப்பரேட் பண்ணுறோம். செப்பரேட் பண்ணிட்டோம்னா இது ரெண்டுலேருந்து காமனாக ஏவை வெளில எடுக்கலாமா? எடுத்துகிட்டா ரிமைனிங் என்ன இருக்கும்? பி மைனஸ் சி இருக்கும். ஸோ இது ரெண்டில் காமனாக எம்மை வெளில எடுக்கலாமா? ரிமைனிங் என்ன இருக்கும்? மைனஸ் எம் வெளில எடுத்துட்டோம்னா பி மைனஸ் சி இருக்கும். ஸோ பி மைனஸ் சி இதுதான் இதோட ஆன்சர். ஸோ பி மைனஸ் சி காமனாக இருக்குது. ஸோ அதை ஒன் டைம் எழுதிட்டு ஏ மைனஸ் எம் இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா?